எனக்கும் புள்ள இல்ல, என் பொண்டாட்டிக்கும் புள்ள இல்ல. உனக்கு செம்பு இல்ல, உன் பொண்டாட்டிக்கு புள்ள இல்ல. இல்ல சொன்ன எனக்கு செம்பு தான் என் பொண்டாட்டிக்கு புள்ள இருக்கு. பகவானே உன்னுடைய அனுகிரகத்தினால் எனக்கு அழகான ஆண் குழந்தை இருந்தா உனக்கு ஒரு காலை வரணும் விட்டு வளர்க்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்தேன். சரி, அந்த பகவான் மனத்துல எனக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்து போச்சு. பகவானுக்கு சொன்ன பிரார்த்தனை செய்யணும் கண்டிப்பா. அந்த பகவான் விட்டு காலையும் வளர்ந்து ஒரு காலை வளருது, நீ போட்ட காலையும் வளருது. பையன் பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனவன் என்ன செய்யணும்? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வச்சுடணும். என்ன பண்ணுவான்? உண்டு உண்டு எங்க போறப்ப நான் எங்க போறேன் உனக்கு என்ன?
இல்ல இத கையில எடுத்துக்கிட்டு போகும்போது எனக்கு சத்தியமே இருக்கு. எங்க பாருப்ப நான் பிச்சை எடுத்துட்டு போறேன். கோவிந்தா 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 அப்படின்னு அப்படி என்று திருப்பதி சொல்லியிருந்தாய். நீ யாரு என்ன வயமறிக்கிற? யாரு நீ யாரு? அப்படியா? நீ ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பிச்சைக்காரன். நீ ஒரு திருவிழா பங்கெடுத்துக்க, நான் ஒரு திருவிழா பங்கெடுத்துக்க. அப்படியா? பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் நாம போட்டுக்கிறப்ப. ஆமா நீ நாம போட்டுக்கிற. ரைட்டு. நான் நாம போட்டால் என் ராமத்தை பாரு. வாராமல நீ யாரை ஏமாத்த? தகண்ட ஏமாத்த ராமமா இல்ல அறிவு ஏமாத்த ராமமா? நான் என்ன யாரையும் ஏமாத்துறது இல்ல. இந்த ராமம் இருக்கு, என்ன ராமம்? இதா இது ஒண்ணு ஏமாத்துற ராமம். இது ஒண்ணு ஏமாத்துற ராமங்க. அப்படியா? அப்படியே இல்ல, நாம தான் சாத்தி அந்த பகவானை திருப்பதி போகிறேன் அப்ப தெரிவித்தாயே. இப்போது திருப்பதி போகிறாய். ஆனால் திருப்பதி நோக்கி போகிறார். நான் இது வரைக்கும் 6 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சுங்க. 6 ஆண்டு காலம் ஆமா முடிஞ்சு போச்சு. இது 7ஆம் ஆண்டு காலம் தொடக்கத்துல இருக்கு. அப்படியா? ஆமா. திருப்பதி செல்லாயே அந்த பகவானை நேரில் பார்த்து உண்டா? அதெல்லாம் போறதுக்குள்ள அந்த சாமி எந்த சாரா கடைக்கு போயிருக்க தெரியலங்க. அவருக்கு அந்த பழக்கம் இல்லையா? அவருக்கு இல்ல. கையில பார்த்தா தெரியும். இது இல்லைங்க, அந்த பழக்கம் இல்ல அவருக்கு. லட்சமா நம்ம எடுத்துட்டு போறோம். சரி எடுத்துட்டு போகும்போது ஒரு நாள் கூட பகவானை நேரில் பார்க்க முடியல. அப்படியா? போயிட்டு இப்படி சிம்மல சமத்துல நின்று பார்த்தா சரி அதுக்குள்ளே போலி ஏறலாம் அப்படி கை. அப்படியா? அந்த பெருமை நம்ம நாட்டுல இல்லையா? இல்லையா? சின்ன சின்ன ஆலயமா இருந்தாலும் நம்ம நாட்டுல இருக்கு. பெருமாள் ஆலயம் இருக்குல்ல இருக்கு. அந்த சாமியை நம்ம கை எடுத்துக்க முடியாது. அப்படியா? இவ்வளவு எல்லாம் பணம் செலவு பண்ணி போயிட்டு சரி இந்த பகவானை நேரடியாக பார்க்கணும். ஆமா. இந்த போலி ஏறலாம் தேடி கிடைக்கிறாங்க. அப்படியா? அப்படியா இல்லப்பா? ஆனா இப்போது இந்த உலகத்தை பார்த்தால் சரிவில்லை. யார் தெரியுமா? நான் தன்னார இரமூர்த்தி. திருப்பதி போகிறாய். அந்த திருப்பதியிலே வாசம் செய்ய வரக்கூடிய இந்த பகவான் இந்த நாராயணன் நீ யாராவது பண்றா? சாமி நீங்க தானே ஐயா? ஆமாண்டா. பரவாயில்லைங்க. இந்த என்னுடைய வச்சு நேரம் ஆந்திரா மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா வந்துட்டீங்க. ஆனா இன்னும் உன் பொருள் எனக்கு வேண்டாம். எந்த பொருள்? உன் பொருள் விட்டு உன் பொருள் வாங்க விட்ட விட்ட மாதிரி. ஆமா அந்த பொருளை வித்து சாப்பிட்டு கொள்ளாத கஷ்டப்பட்டேன். இன்னும் எனக்கு வேண்டாம். அப்படியா? சாமி என்ன பொருள்? வந்தீங்க. எப்படி இது என்னது? கத்திங்க. எதுக்கு? என்னுடைய பக்தி வச்சு நேரம் வந்தீங்களா? சரி இந்த இதுக்காக கத்தி பிடிங்களா? அப்படியா? ஆமா சரி பிடிச்சா புரியுதுங்களா? சாமி இந்த மசரு உனக்கு விட்டுது. இந்த மசரு இது பேரு என்ன? மசரி. அப்படி இல்ல இது திருமடி இல்ல எனக்கு தெரியாது. மசரி நான் தெரியும். அப்படியா? ஆமா சரி போட்டோம். சரி இந்த மசரி எடுங்க. எது? தண்ணி பத்தல பாவி இந்த முடியை நான் எடுப்பதா? நாங்க நிறைய பேர் எங்கடா போனா நான் ஏமலைக்கு போனா ஏமல்ல போய் மொட்டை அடிச்சுவாங்க. மொட்டை எடுத்து அப்படிங்கிறாங்கல்ல நீ தானே அது எடுத்து போத மசரி. அப்படி எடுக்க வேண்டுமானால் எப்படி இருப்ப தெரியுமா? என் கையில கொடுப்பது கத்தி இதோட வெட்டுவேன். வெட்டி என்ன பண்ணுவ? நான் இருப்பது எங்க? கடலு திருப்பக்கடல். அது திருப்பக்கடலு நான் போடுவேன். அங்க போடாத. ஏன்? அங்க போட்டா நீ சளி பிடிச்சிடும். அப்படியா? அப்ப எங்க போறது? நல்ல பெரிய இட்லி பானையா பார்த்து நல்ல இட்லி சுட்டு செட்டு சாம்பார்லாம் போட்டு சரசி அரைச்சு அதில் போட்டு. அப்படியா? எப்பா சில வெட்டி விட்டால் உயிர் போய்விடும். அங்க போட்டா ஒண்ணுமே செய்யாது. அதெல்லாம் மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, அதெல்லாம். அப்படியா? எப்ப இப்படி இதை எடுப்பதனால இல்ல. அப்புறம் யாரு? ஆனால் சின்ன கிராமம் இருந்தாலும் ஆனா அங்க ஒரு பெருமாள் ஆள் இருக்கும். அங்க எது நாவி எடுப்பார். நாவிதர்கள். ஆமா அவர் எடுப்பா தவிர நான் எடுப்பது அல்ல. சாமி நீ எடுக்கல? நான் எடுப்பது அல்ல. எம்மா பேர் வருஷம் கணக்குல போறாங்க. எங்கேயா போயிட்டு வந்தேன்? ஏன் மேல கோயில் போனோம் போறேன். அங்க போய் மொட்டை அடிச்சு வந்தேன். ஆமா அப்படிங்கிறாங்க. நீ எடுக்கல? நான் எடுப்பது அல்ல. எம்மா மட்டும் உனக்கு நீ எடுப்ப உனக்கு கை அடிக்காது. யாருக்கு? எப்பா அந்த ஆளுங்க பாரு மிதியா பாதம் ஒரு மனிதா பிரதான் அந்த திருப்பதி இந்த பாதம் மிதிக்காவிட்டால் அவங்க எதுவும் கிடையாது. எது? ஆமா புள்ளிங்க கிடைக்காது. திருப்பதி மிதியா பாதம் சிவனடி வழங்கா சென்னி
இந்த சிவனை காளி ஆமா. அவனை வணங்கி விட்டால் ஆஹா. எல்லா பாவம் நீங்கும். அவனே விடு. ஆமா சிவனே, சிவனே சிவனே என்றால் மிக்க புலிபாக்கி உண்டு. ஆமா. திருப்பதி மரியா பாதம் சிவனே வணங்கா சென்னி இறப்பருக்கு ஐயா கருங்கள். ஆமா. ஒரு பச்சை கேட்டா ஒரு 10 ரூபாய் தரணும். கொடுங்க இந்த காட்சி கொடுங்க வந்தா. இவரை மாட்டை வித்துக்கிட்டு கூட்டு ஒரு டீ எடுத்துக்கிட்டு அவரு தொழில் மலாட்டை ஆமா. வாங்க தொழில் கூத்தாடுற தொழில் அவரவருக்கு ஒரு தொழில் இறப்பருக்கு ஐயா கருங்கள் இனிய சொல் கேட்கா செவி செவி ஒரு கூத்து வச்சா என்ன சொல்றான் நல்லது சொல்றான் கரெக்ட் சொல்றாங்க அது செவிடுத்து கேட்கணும் கொடுத்து கேட்கணும் இனிப்பருக்கு ஐயா செவி ஆமா பல கரம் இருக்கு அதெல்லாம் வேணாம் கொடுங்க எதனா சொல்லணும் பல கரம் இருக்கு ஆனா கரம் இருந்தாலும் போதாது ஒரு கொடுக்க வேண்டுமானால் நல்ல கருத்தோடு கொடுக்க வேண்டும் மனம் திருப்தி நல்ல விளத்தோடு கொடுக்க வேண்டும் ஆமா. இவர் என்ன பண்ணுவாரு என்ன எம்மம்படி அரியணுமா 8 படி 100 மலாட்டை அப்படியே இல்ல ஏன் வாங்குறது ஆனால் கணக்கு வந்து நான் யாரு ஏன் சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க பாப்பா சொல்றேன் மல்லாட்ட கதை நாரி போச்சா உலகம் இந்த உலகத்திலே காத்தல் படைத்தல் அழித்தல் மும்மூர்த்தி கடவுள் இந்த மும்மூர்த்தி கடவுள் முதல் கடவுளா விலைக்கு வேற கூடிய இந்த நாராப்பட்டவர் எனக்கு விட அவதாரம் 10 அவதாரம் இந்த 10 அவதாரம் என்ன அவதாரம் தெரியுமா சங்கு சக்காரா பாடி இருந்தாரு இந்த 10 அவதாரத்திலே முதல் அவதாரம் மற்ற அவதாரம் எடுத்தேன் எதற்காக ஆணம் கொண்டு அடிக்கவும் தான் பெற்ற பிள்ளையாதாரம் உடல் பிறப்பாதாரம் அவரை அடிப்போது அகந்த கொள்வரே என்னுடைய கடமை நான் பெற்ற பிள்ளை முந்தி சமயத்திலே பிறந்த ஐயாகிய பிரபுதேவன் தாலியாக கொண்டிருக்க அவர் அகந்தி அடிக்க வேண்டும் அப்படி என்று 4 வேலை கொடுக்க அந்த 4 வேலை கலவரம் செய்தேன் அப்படி கலவரம் செய்து அப்போது இந்த கலவரம் சென்ற பிறகு ஜாதமல்லியே படைப்பத்தை செய்ய முடியவில்லை அப்படி தகசவெல்லாம் இருக்க சோமகா சூழப்பட்டவர் இந்த 4 வேதத்தை எடுத்து ஐயா சமுத்திர பதங்க இந்த வேதம் போன பிறகு தந்தையே எல்லா படைப்பத்தை செய்ய முடியவில்லை என்னை என்ன செய்வது அப்படி கேட்கிற போது உடைய பார்த்தேன் அந்த வேதத்தை வைத்துக் கொண்டு அவன் தான் பெரிய ஆளு என்ன அவன் இருந்தா அவன் தான் சோறான் அவன் தான் பெரிய ஆளு ஆமா 4 பேரும் அவன் இருக்கு படைப்பு சொல்றாங்க நான் பெரிய ஆளு ஆமா அப்படி நினைத்தால் உடைய பார்த்தேன் அவரை அகதி அழிக்க வேண்டும் இவர் அங்கே ஒழிக்க வேண்டும் அப்படி என்ன சோடி எங்கே சென்றேன் செல் கண்டாக உருவத்தை எடுத்து அசந்து சென்றேன் அப்படி போகும்போது
பார்த்தா சோபை சூழப்பட்டவன் கொக்கின் உரம் சோடி இருந்து வாயை திறந்தால் 60 மீன்தான் மச்சம் மறுபடி மீந்தால் மச்சம் அப்படி வாயை திறந்தால் உடைய விதா சமயம் அப்படி என்று வாய் எல்லாம் கிழித்து எரிந்தேன் 4 வெத்தை கைப்பற்றி கொடுத்தேன். இந்த ஐநமாண்ட அகந்த கொள்ளாத அகந்தை கொண்டால் நான் என்றால் அகந்தை நான் என்றால் நான் என்றால் அகந்தை அகந்தை நாம் என்றால் ஒற்றுமை ஒற்றுமை இப்படி ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அப்படி ஒப்படைத்தேன். அப்படி முதல் அவதாரம் மச்சான் இரண்டாவது பூர்வ அவதாரம் மச்சம் பூர்வம் வராகம் வாமனம் நரசிங்கம் இப்படி பல உரம் எடுத்து 8ஆம் ஜென்மமாக இந்த பூமி வாழ்ந்திருக்கேன். கட்டியே கங்காணம். ஓஹோ எதற்காக காரணம் என்ன? இந்த பூமி வாழ்ந்திருக்க வேண்டும். இருக்கணும் பூமா தேவைப்பட்டது. அண்ணா கோபால கண்ணா நாராயணா பல சாலை பெறவிட்டது. இந்த பூமி தாங்க முடியவில்லை. கோபால கண்ணா இந்த பார்த்து சிரிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்க நான் பார்த்து தங்கா இப்போது கிடையாது. 8ஆம் ஜென்மமாக கண்ணன் பலராமனுக்கு 20 பிறந்து அதன் பிறகு இந்த பூமி பார்த்து சிரிப்பேன் அப்படி என்று அள்ளே கட்டிய கங்காளமாகப்பட்டது. இந்த கங்கணம் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க பூ வாங்கி கொடுத்தா கட்டினாக்க இது உனக்கு கங்கணமா உனக்கு யாருக்கு அப்படின்னா எல்லாம் ஊருக்காரங்க வாங்கி கொடுத்தாங்க. ஆமா கங்காளம் கட்டியது. அப்படி என்றால் யாருக்கு பிறக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படி என்றால் யாருக்கு பிறந்த தெரியுமா? மாது மாதக்கார சுரங்கம்மா மிக்கமாச்சு எதை பத்தி பண்ணிட்டு அது வணக்கம் பெரிய மரியாதை அது அவன் பிறந்தார். குறைவில்லாமல் இந்த பகத்தோடு சுகசமமாக வந்தப்பா எதிரு. அப்படியா? ஆமா. அப்படி நேரத்துல உங்க தம்பியாகிய சாத்தகி விட்டு அழைத்த காரணம் சொன்னால் அதானே வேற கிடையாது. எதற்காக அழைத்திருந்தால் இந்த தினத்திலே 5 அழைக்கிறோம். என் தங்கை பாஞ்சாலியும் அண்ணா கோவிந்தா என் கோபாலா என் நாராயணா அப்படி என்று அது கொண்டு இருக்குது. நாங்க பார்த்து தங்கச்சி ஆமாண்டா ஆமாண்டா சரி அவட அதை பார்த்து சரி அவருக்கு வழி சொல்ல வேண்டும். ஆமா அதனால உன்னை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லி போகலாம். ஓ உன் தங்கச்சி டெய்லி அளவத்தால நீ வந்து என்ன காரணம் ஏது காரணம் கேட்கறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கிற. ஆமா அதானே கேட்டேன். நீயே கேளு கேளா அந்த கேட்காதே. அப்படி உன் தங்கச்சி டெய்லி அழுகுதுன்னா அப்ப இங்க இருக்கிற பொண்டாட்டில நீ என்ன பண்ண போற? எது எனக்கு ஒண்ணா பட்டஸ்ரீ 12 கோபால மாதிரிங்க எனக்கு ஒண்ணா வச்சிருந்து நீ சரி எனக்கு ஒண்ணா எத்தனை மனைவி? அதான் 8 பட்டஸ்ரீ 8 பட்டஸ்ரீகள். ஆமா 12000 கோபால பெண்கள் 12000 கோபால பெண்கள். ஆமா ஒண்ணு இல்ல 2 இல்ல அதை விட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆமா எது அது எக்ஸ்ட்ரா இருக்குது. சரி யார் என்ன உன் கூட்ட பண்றாங்க வச்சா எம்மா பொண்டாட்டி வச்சிரேன். அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி தினமும் சொல்ல அன்புமிக்க மனைவி ஆசைமிக்க மனைவி நான் தான். ஆமா ஆமா அதனால ஒன்ன விட்டு அழைத்து இன்னொரு பொண்ணு எடுத்துக்கிட்டு இதான் என் மாமனார் எனக்கு ஒரு பொண்ணு எடுத்தாங்க 9 வளர்த்து பொண்ணு எடுத்து வீட்டுல ஏதாவது கம்முனு காலையில குடும்பம் காலையில இல்ல பசங்கள்ட்ட சொல்லி 2 பேரும் போயிட்டு வரணும் புட்டு விட்டுருவானு புட்டு அடக்கமா இரு இந்த ஒரு பொண்ணை வச்சுட்டு போயிட்டு தரத்தோட வச்சுக்க. சரி மாட்டோம் இதால ஆசை மனைவி அன்பு மனைவி
இவள் ஆமா. ஆமாடா அப்புறம் அந்த அக்கா எது இல்ல அதெல்லாம் எனக்கு அப்புறம் தான். அப்புறம் தான் சரி போட்டோம் போயிட்டு வரட்டா? அப்படியா நீங்க போயிட்டு வாங்க சொல்றீங்க அதனால போய் சொல்லலாம். போய் வரும் மன்னவாரே பொன்னாடி கேட்டானோ ஐயோ போய் வரும் மன்னவாரே உங்க பொன்னாடி கேட்டானோ அப்படி போயிட்டு நல்ல ஒரு முறையாக அவன் தங்கச்சிக்கு இனிமேட்டு அழுக வேணாம், என் குடும்பம் இருக்கு நானும் பாக்கணும் சொல்லிட்டு ஓய்வு மரியாதை ஊட்ட வந்து சேரு. சரி அப்படியா எப்படியா விடைபெற்றோம் எங்க போக வேண்டும் சத்தியமாக போக வேண்டும் புறப்பாடி போகலாம் இப்போது வனம் வந்திருப்பது வனமல்லவா தங்கி இருக்கிறேன் பார்க்கலாமா ஐயா மகாராஜா மாமா அறுவடை வீரன் செல்லவா மாமா அறுவடை வீரன் வந்திருக்கிறார் வந்துட்டாரா ஒரு சிம்மாசனம் கொடுப்பா ஓ மாமா சங்கு சக்கரமே ஐயா உன் அத்தை மக்கள் ஐவர் ராஜாக்களிலே முந்தி முதலாக ஜனித்த தருமணம் தான் கோடான கோடி என் வாழ்த்த பெருமையான் என் நினைக்கும் யாதொரு குறைவில்லாமல் அப்படியே கொடுத்து வரும் போதும் சரி அதை பார்க்க முதல்ல ஜாலி மாமா தோத்திரம் பண்ணவா சரி அண்ணன் வந்திருக்காரு பார்த்து வா சரிங்க அம்மா தங்கா அது விட்டாங்க Hello.
என்னைக்கும் யாதொரு குறைவில்லாமல் புகழ் சமத்த போது கடவுளோடு வந்து பேசுமா என்னை வாழும் என்று நால்வருக்கும் பாரியாளாகி மாலையிட்ட நாள் முதலா என்னன்னா சுகத்திறந்த மாவி சண்டாராக பாரியாப்பட்டவன் ஐவராஜாக்களையும் சூது பகடி ஆடி நாடு ராஜ்யங்களை கைப்பற்றி பாரம் படிண்டு அஞ்ஞான வாசமாடி வைத்து வந்தார் ஐவராஜாக்களுக்கு சேர முடியாத பிறகு பார்த்த சரண் சொல்லி கட்டளை வைத்தாரே அன்னவர் கிருபையினாலே கட்டளை மேற்கொண்டு மனம் பனிரெண்டும் தங்கள் கிருபையினாலே அண்ணா இப்ப காமையாவனத்தில் இருக்கிறோம் அண்ணா ஐவர் ராஜாக்களை மணந்து ஏகத்திலே பெண்ணா பிறந்து அதென்ன புண்ணிய தடைந்த வாய்க்கால மஞ்சமத்தியமா வரப்பை தலையணை வைத்து நல்ல பள்ளி இரு கடவுளோடி ராஜங்களோடி சதால இரு சொன்னே இப்ப அனுபவிய யாரு இருப்ப யாரால வாய் நோரால அப்படி என்று நகைச்சுவையாக இன்னைக்கு விபரீதமா வந்துடுச்சு அம்மா அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோரா ஒரு ஆள் இருக்க ஆனா இன்னைக்கு என்ன காரணம் எது கூப்பிட்ட அப்படி அண்ணா தங்கள் கிருமியினாலே உடம்படி ஒன்றும் கிடைத்து விட்டோம் அப்படி இருக்கும் பொழுது சரி ஒரு ஆண்டு அங்கவாசமாகப்பட்டது கழிக்க வேண்டுமே ஆனா உருவத்தை மாத்தி கழிக்கணும் அப்படியா அப்படி என்ற பாவியாக இருப்பது சந்தானத்தில் ஆகப்பட்டிருக்கும் கரெக்டா நேம் இருக்கேன் அப்படி இருக்கு எப்படி கழிக்க வேண்டுமே அப்படி என்று விசேதமா இருக்கும்படியான கவர்மெண்ட் எடுத்து கேட்டோம் அவரா பட்டவரு ஆடு வரி உருவத்தை மாத்த சொல்லி விளையாட தேசமே போக சொல்லி அப்படி இருந்திருந்தாலும் அண்ணா நீ நடக்க கூடியது என்ன அண்ணா இன்றைக்காத வாசம் அண்ணா இதை எப்படி துரைப்பா
ஆனால் இந்த ஒரு ஆண்டு அங்கே அவன் அம்மா உனக்கு என்ன வேணும்? அவன் அம்மா அத்தி பேசலாம். நீ அத்தை பத்திர வாய வச்சாலு அத்தை பத்திர வாய வச்சுட்டு அத்தி பேசலாம். ஆனால் ஒரு வீட்டு ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சாப்பாடு செலவாகும்? அது எப்படி எப்படி நல்லவனும் குடும்பத்தை பொறுத்து ஒரு 1000 ரூபாய் ஆகுமாங்க. ஒரு 1000 ரூபாய் மாசம். ஒரு மாசம் 1000 ரூபாய். எத்தனை பேரு? 6 பேரு. அப்படி அண்ணன் சும்மா விட்டாலும் என் அண்ணி சந்திரா சும்மா விடாதா இந்த மாதிரி பிறந்த பிள்ளை ஐந்து கிடக்குது அப்படின்னு மனம் இறங்கி அப்படின்னு அனுப்புவான். அந்த கொடுக்க மாட்டான். எப்படியாவது கடையில் கோட்டை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பரவாயில்ல. நான் பிச்சை பகவான் தங்கச்சி பிச்சை எடுத்தாருன்னா யாரு கசி? எனக்கு பூரா முன்னாடி தாலி பூரா வாந்த ஒம்பில கிடக்கு. பணத்திலேயே படுத்திருக்கிறேன். இந்த மசிறுத்தனம் கிடையாது. நான் கல்யாணம் பண்ண பாரு. ஆமா குபேரனை கடை வாங்கி இன்னும் வட்டி கொடுங்க இடத்துல. அப்பா உன் முட்டில மங்காஜி கிடக்குது. சரிவா போராடி காலம் பிழைக்கணும். சரி. ஆனால் என் அண்ணா கோபால கண்ணா ஆராய்ச்சி போராடி காலம் பிழைக்க வேண்டுமானால் நீ என்ன சொல்றியோ அது கட்டுப்படுவேன் அப்படி சத்தி விட்டு நம்ப முடியாது. என்னம்மா சத்திட்டு கேக்குறாரு? என்ன கொடுப்போம்? சரி அண்ணா உங்கள் வார்த்தைக்கு தலையெடுமே இல்ல. எதை சொன்னாலும் கேக்குறேன். அப்படியா? சத்தியம் சத்தியம். சொல்லுமா இந்த போராடிகள் பிழைக்க வேண்டுமானால் மாமா நீ சொல்லுவதை கட்டுப்படுவே அப்படின்னு சத்தி விடு. உங்க அண்ணன் சூடுங்க. இல்ல கொட்டாங்க புடிச்சிட்டு எரியுது. இது எரியுற நேரத்துல தண்ணி ஊத்தி இதை அமுப்பாங்களா? அக்கம் பக்கம் கேட்டுருக்கான். நீ சொல்ற கேள்விக்கு நான் பதில் எதுவுமே மறுவார்த்தை பேச மாட்டேன். கிடையாது. சத்தியம். அதானே? சொல்றதை கேப்பாயா? அதானே? அந்த வளமுள்ள துரியராஜன் அவன் மனதில் பார்க்கலுட்டான். அவன் வெறுத்தாலோ செல்லலையே அவன் வெறுத்தாலோ செல்லலையே இந்த வையக மீண்டிட அவர் வையக மீண்டிடம் அவர் வர பல சாட்சி இருக்க ஒரே ஒரு சின்ன விஷயம் எடுத்துணும் பொத்தா எடுக்கணும். எடுக்க வேண்டும். அந்த பக்தியா பலராம செல்வி அந்த பக்தியா பலராம செல்வி அந்த பாலையே மதிய கண்ணி நீ பகத்தை கூறி உரைக்க வேண்டும். செல்லலை வாங்கி நல்ல முட்டை போராண்டி காலம் போராண்டி காலம் பிடிக்க வேண்டுமா? போராண்டி காலம் பிழைக்க வேண்டுமா? இந்த உருவத்தை விட்டு போட்டு சும்மா சாதாரணமா பகலதான் பாஞ்சாலி. ஆமா ராத்திரில ராட்சதி ராட்சதி அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த உருவத்தை விட்டு போட்டு ஆனால் இந்த உருவத்தை விட்டு போட்டு சுவாமி சொந்தமா கத்துக்குட்டி கவி பாடி யாரு வதவாசிறார் சென்னலை கேட்டால் கருக்க வறுத்து கொடுக்க வேண்டும். ஜலம் கேட்டால் கொதிக்க வைத்து கொடுக்க வேண்டும். அப்படி பிரசாதிக்கின்றார். அதனால அங்கு சென்றால் போராடிகள் பிழைக்க அங்கே தாயும் தேவைப்பட்டால் நீ இந்த உருவத்தை மாற்றி புரட்சியா போகும். ஒரே ஒரு அந்த மைண்டர் வெளியே இறக்கிட்டா போதும். ஜூம் வச்சு வச்சுடா ஊசி போடுறாரா?
படுத்தவங்க இங்கே நம்ம வீட்டில் பார்த்து கொண்டுமே முக்கியமான கதை நெருங்கிட்டு இருக்குது. சிறுகுல அண்ணா அண்ணா, அன்னைக்கு 60ஆம் படி மேடையிலே இட்டபடி இருக்க ஒரு சத்திரியனுக்கு மனைவியாச்சு அண்ணானா ஒரு சத்திரியனுக்கு மனைவியா இருந்து யாரு அது? வாய் நோக்கமாக பழக்கம் அம்மா 60ஆம் படி மேடையிலே இட்டபடி இருக்க ஒரு சத்திரியனுக்கு மனைவியா பிறந்திருந்து உண்மைதான். முன்வைத்த காலம் எப்படி என்ன பெண்மைப்பது அப்படியா? அடித்தால் உனக்கு எண்ணம் கொஞ்சம் அடித்தால் உனக்கு இதை கொஞ்சம் இந்த ஆட்சி மகன் இருக்க தங்கையம் நீ போற சொல்ற ஆனா சபதம் விட்ட ஆனா எந்த உருக்கோடு இந்த பாஞ்சாலி உருக்கோடு சபதம் போட்ட ஆனால் இப்ப போற சொல்பதி இந்த உருவத்தை மாற்றி ஒரு புத்தி உள்ள ஆம்பளையா இருந்தா அக்கா ஒரு பெண்ணை தொடை மீது அமரிச்சு பார்க்கணும்னு சொன்னாடா புத்தி கட்ட நாய அறிவில்லாத நாய புத்தி கட்டு போயிடல வாம் புத்தியால தான் அவன் உட்கார சொன்னான். நீ அன்னைக்கு வாயை மூடி வச்சிருந்தாக்க ஏன் வருது ஏமா ஒரு சபையில ஒரு பெண்ணுக்கு மானம் போதுன்னா ஆம்பளை எடா போது அறிவுது வாய் வாம்பளைங்க புத்தியில் நபருக்கு முதல்ல உன் பெரிய ஆம்பளை இருக்கான் பாரு. இரு பார்த்தா ஆமா. சரியா பார்த்தா என்ன செய்தா என்ன செய்தான்? 60 படி எத்தி அகத்துக்கு புரிய இந்த ஆடை வருதா திருச்சி அப்படியே பிள்ளை ஏன் செய்தா கே புரிந்தா பார்த்தான் நான் பார்த்தேன் தட்டையை மாலை போகக்கூடாது போகுது சதைய மாலம் கூடாது அப்படின்னு மாத்தோலை கொடுத்து ராஜா பாட்டிய கோயில கொடுத்தாரு. ஏண்டா ஏது வாமானது அதுக்கு அவன் வந்து அவன் வந்து நீங்க வந்து பண்ண அப்படி என்றால் போராடிக்கால பிடிக்க விடுவாய் இந்த உருவத்தை விட்டு போட்டு நீ புரட்சியாகவும் இளைய மச்சாகிய சகாதேவன் ஒரு பூஞ்சாகவும் உருவத்தை மாற்றி வந்தால் போராடிக்காலம் சரி அப்படி என்றால் குரத்தியா உருவத்தை மாத்தி பொழுது சந்தாலாகி துரியனாகப்பட்டவன் சரி பத்திர போல் குரத்தியா இல்ல என்ன பாஞ்சாலியான்னு சிறச்சா இல்ல போட்டோன்னு என்னன்னா அப்படியா உன்னை வர சொல்றேன் ஒரு சந்தேகக்காரனாச்சு ஒண்ணு பண்ண மாட்டாமா இளம்புள்ள காரணம் எவனும் வரமாட்டான் கேட்டா அட பாவி குழந்தை ஒண்ணு ஏண்டா இளம்புள்ள சொல்றேன் அவள் முட்டாள் நானு நான் கேட்கறான். ஒரு புரட்சியா உருவத்தை மாற்றி வந்தால் பார்க்கவே மக்கள் எல்லாம் பார்த்து பஞ்சாலியா கொச்சியா அப்படி சந்தேகப்படுவாரா அந்த துரியோதனன் அவர் பார்த்தால் இவர் பஞ்சாலியா கொச்சியா அப்படி சந்தேகப்படுவாரா நான் முன்னே பார்த்து சோதனை பண்ணி அதன்பது ஆட்போட தவிர நீ கலங்காமல் அழுகாமல் என்னமா வந்தால் அதுவே உனக்கு பச்சை பாக்கு ஆமா வரியா அப்படி என்றால் ஆமா உங்கள் வார்த்தையை சிறுமல் கொண்டு நான் ஒரு குரத்தியாகும் இளைய மன்னர் சகாதேவரை குழந்தையா சிருஷ்டிப்பு செய்து இதோ குரத்தியா வருகிறேன் அப்படியாமா இப்படியாக பகவான் பாஞ்சாலி கேளுங்கள் சபையர்களே
செல்லு ரெக்கார்டிங் பண்ணி வை. செல்லு ரெக்கார்டிங் பண்ணி வை. அப்படி எங்க விளக்கதுவா தெரியுமா? நீ பார்த்தா மகாலட்சுமி இருக்கிற, அழுது கண்ணி சுமினோட இருக்கிற, நீ யார் இவரு விளக்கத்தை சொல்ல பார்க்கலாம். பாஞ்சால மகாராஜனுடைய புத்திர காமேஷ்டியாக திருமணம் பெண்ணாக பிறந்து பாஞ்சாலி என்றும் பிரகவதை என்றும் யாகாஜானி என்றும் சரிதான், 3-4 அல்லவா எனக்கு உண்மைதான். அப்படி நான் புத்திரையாக அவதரித்து பாண்டவர்களாக இருக்கும்படியான யுவராஜாக்களை நான் மணந்து மறந்து யாது சுகத்தை அடைந்து ஆமா சண்டாளனாக இருக்கும்படியான சொல்லிலே விஷம் கொண்ட பாவியாகி துறையும் செய்தவன் நான் விளையாட்டாக சொன்னதெல்லாம் என்னை வினைமாவி நினைத்து தம்பியாக இருக்கும்படியான துச்சாதனம் எடுத்து பாண்டவர்களாக ஐவராஜாக்களின் விருந்துக்கு வரவழைத்து விருந்திலே விருந்தளிக்காமல் சூது பகடை ஆடி நாடு ராஜ்யத்தை கைப்பற்றி சூதிலே மன்னவராக இருக்கும்படியான முதிர்ச்சி கடைசி முறையாக பாவி பாதங்களாக எத்துணை நடத்த என்னை மன்னவா அப்படி சூதிலே தொலைத்தார்கள் நான் விளையாட்டாக
சொன்னதெல்லாம் சொல்லி வினைமாக ஆமாம் தம்பியாக இருக்கும்படியான துச்சாதனை விடுத்து ஆமாம் காய்மாட்டேன் போய் தோட்டு கொரோனா பூம்பலை பற்றி எடுத்து வந்து ராஜகுந்தா மேடம் என்று சொல்லும்படியான ஜெய கொஞ்சம் விட நிறுத்தி ஆமாம் அந்த சண்டா நினைத்து அல்லவா படுவாய் படுவாய் அப்படி என்னை துயிலை உரிந்து தோற்றவாறு ஜெயத்துளிக்கரும் என்று பார்வனும் சோழன்களை தொந்தார் பாண்டவர்களாக ஐவராஜாக்களுக்கும் ஜெகம்பிருந்து 14 தாவியாகி துயில் சொல்ல அவனுடைய வார்த்தையை நாங்கள் பெருமை கொண்டு ஐவராஜாக்களுடைய நான் 12 வருமானம் 12 அன்மன் கண்ணன் திருவினால் 12 நாளாக துளைத்து அஞ்ஞால் வாசம் கழிப்பதற்கு எப்படி என்று எங்கள் எதையுமாக இருக்க முடியாத தாய்மார்கள் கேட்கும் போதும் என் அன்னாராக இருக்க முடியாத கண்ணனத்தை கேட்கும் போது உருவத்தை மறைத்து மன்னவராக இருக்க முடியாத சகாயதை ஒரு குழந்தையாகும் ரகுபதா நீ ஒரு குலத்தை என் பண்டாளி மனைவியாக இருக்க முடியாத பானங்கள் சென்னல் வாங்கி எடுத்து வந்தால் தங்கை கூடிய நாட்டில் வைத்து சௌரியமாக ஒரு மஞ்சால் வாசம் கலக்கலாம் சொன்னார் என்னுடைய உருவத்தை மறைத்து என் இளைய மன்னவராக இருக்க முடியாத சகாய ஒரு குழந்தையாக்கி எனக்கு இந்த வேளா வந்ததடா எனக்கு குறைத்து அடம் கொண்டு விடியற்காலைக்குள் அகவத்தி நகர் ஏகி என் பங்காளி மனைவியாக இருக்க முடியாத பான் முதலை திருப்புற வைத்து வருத்த சென்னல் வாங்கி எடுத்து கட்டில் இருக்கிறது அப்படி இருப்பதனால் அன்னாராய கண்ணன் வந்தால் தங்கா திரௌபத குறைத்து வந்திருக்கணும் இந்த குரத்து உருவம் அது எனக்கு பொருத்தமா இருக்குதா என்னை இப்பேற்பட்ட குறுகுறுத்தினார் சொன்னீரண்ணா நான் யாதிகளே குறைத்து அல்ல எனக்கு திடீரசத்தினால் அல்லவா எந்த வேலை வந்தது இந்த குரத்தோடு சண்டால பாவி ஆமாவா இந்த குரத்தை உருவத்தை பார்த்தால் என்னை குரத்து என்று நம்புவார்களா இல்லை திரகுதிதான் என்று கண்டறிவார்களா அப்படியா இந்த உருவத்தை பார்த்தால் தங்க இருக்குது இந்த உருவத்தை பார்த்தால் எப்படி தெரியுமா இந்த உருவத்தை பார்த்தால் எம்ம கண்ணன் தந்தாதியா உருவத்தை பார்த்தால் லட்சுமி கலை அந்த லட்சுமி 10 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க அதை விட சப்போட்டா அவள் இல்ல அதை விட உமா மிகப்பெரிய சொல்லக்கூடிய பார்வைக்குது அது இல்ல அதை விட உலகத்தை அழகு என்பது ரதி தேவி அதை விட அழகு அம்மா இந்த உருவத்தை பார்த்தால் ரொம்ப வடிவமா அழகா இருக்குது. ஒரு ஆண்டு காலம் படிப்பதை விட இந்த வளத்துல கஷ்டப்படுறதை விட இந்த உருவத்திலே சாரா பிடிக்கலாமா? இந்த உருவத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குமா? ஆசையா இருக்கு. கல்ல போல கணவன் தான் நெல்லி கொஞ்சம் எனக்கு ஒரு கணவனா 2 கணவனா? ஆமா 5 கணவன் மார்கள் எனக்கு 5 தாள் என் கழுத்துல தொங்க அழிக்கலையே சுதனா நாகஜயனா. ஆமா
என் புனச்சோர மெய்சோர என் அழகச்சோர அவன் நானாகி அவன் யாராகி என் துயலாயற்ற அவன் கை சோர்ந்து மெய் சோர்ந்து இங்க பார்ப்போர் எல்லாம் வந்து மன்னாதி மன்னர்களை மகட முடி வந்தார்களே மன்னாதி மன்னர்களை மகட முடி வந்தார்களே இப்பேற்பட்ட புவியில தீர்ப்பு சொல்வதற்கால் கிடையாதா பாண்டவர்களாக இருக்க முடியாத யுவராஜாக்கள் மன்னன் மூயை கவர்ந்தவர்கள் மௌனம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அவளை பெண்ணின் மானமாகப்பட்டது அனாதியாக அரசாங்கத்துல யாரும் இருக்குது ஐயா என்னை கட்டி காவந்தம் செய்வதற்கு யாருமே கிடையாது கட்டி கதறின அம்மா அந்த சபையில ஒரு ஆடவர் கூட ஒரு பெண்கள் கூட என் மனத்தை வந்து காவந்தம் பண்ணல எங்க பிறந்தாயோ எங்க வளர்ந்தாயோ அண்ணா கோவிந்தா ஸ்ரீராமா கோவிந்தா என் துணிதான் ஆவார் பாராகி மதுசூதி உள்ளமெல்லாம் நான் பாராகி மதுசூதி உள்ளமெல்லாம் நான் உருகிறேன் அன்னைக்கு மானத்தை காவல் பண்றதுக்கு யாரு இல்லன்னா கிடையாது எனக்கு மறந்திருந்தும் மாநாட்டில் ரங்கநாதா அண்ணா என் மனத்தை கவனம் பண்ணி எனக்கு காட்டு கறி புட்டி அண்ணா காட்டை மிதிச்சா கால நாட்டை மிதிக்க பண்ணி சபதம் போட்டு போன இன்னைக்கு சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு அங்கால மிதிக்க வச்சுட்டேன் அப்படி மிதிக்க வைக்கிறதுக்கு இந்த உருவத்துல போவாத ஒரு குளத்தையா போய் உருவத்தை மாத்தி நாட்டை மிதிச்சுட்டு சொல்றேன் உண்மைதான் நீங்க 12 வருஷமா அந்த காட்டுக்கு போவாத இந்த பாதம் இன்னைக்கு போகுது அப்படி நான் போக போற நேரத்துல என் கணவன்மார்கள் எல்லாம் இந்த காட்டுல விட்டுட்டு அந்த நாட்டுக்கு போறோம்மா எனக்கு வந்த எனக்கு வந்த இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு வரக்கூடாது நான் பாவி ஆயிட்டேன் நாராயணா நான் போறேன்னா இங்க இருந்து அங்க காட்டுல இருந்து நாட்டுக்கு என் கூட யாராவது வருவாங்களா எனக்கு ஒரு பயமா இருக்குது அப்படியா ஒரு துணைக்கு கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் அச்சம் இல்லாம அந்த நாட்டுல நான் இது பண்ணா அப்படியா உனக்கு துணை வேணும் நீ போறது துணை வேணும் பயமா இருக்க ஒண்ணு தாண்டி அம்மா எங்க யாரு என்ன சொல்றப்ப 5 தாய் சொல்லியா கிழமை சகஜமா அவன் கொஞ்சம் இருக்கானே அப்புறம் நீ ஏன் பயப்படுற இளமுள்ள காரணம் அவனும் கட்டு வர மாட்டாமா ஆமா இளமுல சின்ன குழந்தை இருக்குது எவனாவது கட்ட வருவானா இது இளமுல வர மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் இருக்கா அவ்வளவு ஒண்ணு முடியாது கட்ட வர மாட்டான் கற்பு ஒண்ணுதான் எங்கள்கிட்ட பாதுகாப்பா இருக்கு அந்த கற்பை காவல் பண்றது யாராவது கூட வந்தா பரவாயில்ல என்ன அப்படியா எனக்கு தனியா போறதுக்கு மனசு கொஞ்சம் அச்சமா இருக்கு அதானே பயப்படாத உன்னை இங்க இருந்து அத்திவர் போக விட்டு எனக்கு என்ன வேலை நமக்கு என்ன புடிக்கிற வேலையா நமக்கு எதை புடிக்கிறது நாட்டுக்கு வந்து பயிர் எடுத்து வேலை அதானே அத்திவர போக விட்டு உனக்கும் தெரியாமல் அந்த துணிக்கு தெரியாமல் மற்றவருக்கு தெரியாமல் என் உருவத்தை மாற்றி வந்து கொண்டே இருப்பேன் எப்படி ஒரு தெரியுமா உண்மையாக எம்மா வந்தா ஊரு உனக்கும் தெரியாமல் மற்றவருக்கு தெரியாமல் அந்த துணிக்கு தெரியாமல் எந்த உருவத்தை மாற்றி ஒரு வண்டாகவோ ஈயாகவோ வந்து கொண்டா இருப்பே பயப்படாத ஆமாமா நீங்க வந்தா 10 ஆளு ஆமா அப்படி நீங்கள் வண்டா வாயிலும் யாவாயிலும் உருவத்தை மறத்து நான் வருவேன்னு சொல்லுறேன் பின்னாடி எப்படி வருவீங்க எந்த உருவத்துல வருவீங்க அப்படியா எனக்கு தெரியும் எனக்கும் சந்தேகம் வண்டிலே பல விதமான வண்டு இருக்கு என்ன வண்டு கருவண்டு செவண்டு பொன் வண்டு பீ வண்டு அதுல வண்டு பீ வண்டு தெரியாது அட மின்னு ஒண்ணு உருட்டு பின்னாடி ஒண்ணு உருட்டுங்க அதான் சாண வண்டு அப்படியா நீ எந்த வண்டில எந்த ரகத்துல வருவ எந்த ரகத்துல எப்படி வருவ அப்படியா நீல மேக சாம்பல வரணும் என் உருவத்தை பாரு நீல மேக சாம்பல வரணும் இந்த உருவத்தோடு வந்து கூட இருப்பேன் பயப்படாத பலமா
அண்ணா ஆமா அப்படி சரி. என் பின்னே வருவது ஆமா. எனக்கு எப்படி என்ன தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? ஆமா. அண்டா வந்தாலும் ஆமா. ஐயா வந்தாலும் பண்டாவாயிலும் மெய்யாவாயிலும் உருவத்தை மறைத்து அதான். என் சிறக்குடில வந்து அமர்ந்து விட்டேன் என்று சதான். எனக்கு எப்படி என்ன தெரியுது? அப்படியா? ஆமாண்ணா. ஏம்மா பயப்படாத. இந்த உருவத்தை மாற்றி மாற்றி. நான் வந்தாக வந்தால் வந்தால். இந்த சிறுத்தை கூடை கூடை. இப்ப எவ்வளவு பாருங்க லேசா இருக்குண்ணா. ஏசா இருக்கு. ஆ. அதை விட உருவத்தை மாற்றி மாற்றி. வந்து அமர்ந்தால் அமர்ந்தால். கொஞ்சம் பாரம் கொடுக்கும் அம்மா. பாரம் கொடுப்பேரம்மா. இந்த புலவர் வந்திருந்தால் அந்த ஜனங்களுக்கு கூறி நம்ம தையலுக்கு ஒரு பாய்வு என் உருவத்தை மாற்றி மாற்றி. மண்டாக ஒய்யாகவோ ஆ. உருவத்தை மாற்றி கூட அமர்ந்தால் அமர்ந்தால். இது எவ்வளவு பாரப்படுது? லேசா இருக்குண்ணா. அதை விட ஏசா பாரம் கொடுக்கும். அண்ணாவிய கோவலக்கிற விட்டால் கண்டிப்பா நம்பமா. அண்ணா ஆ. நீங்கள் வண்டா வாயிலும் மெய்யாவாயிலும் உருவத்தை மறுத்து சரான் என் சிறக்குடில வந்து அமர்ந்து சரான் என் பின்னே வருவன் என்று தெரிவிக்கிறேன் அல்லவா? சரான் இந்த காமிகா வனத்துல இருந்து அந்த அத்தி நகர் செல்லும்படியான வழி ஒரு காத வழி தூரத்தை யாவது நான் கடந்து செல்லும்படியான காட்டுல இருக்குதண்ணா. சரான் அப்படி நான் செல்லும்படியான நேரத்துல சரான் எனக்கு காற்றுகளும் தூசுகளும் துப்புகளும் வந்து அமர்ந்துதான் பாரம் கொடுக்கறதா கொடுக்குதா? இல்ல எங்க அண்ணா ராய கண்ணன் தான் வந்து அமர்ந்து பாரம் கொடுக்கறாரா சரி அப்படின்னு சரான் நான் எந்த அறிகுறி வச்சு சொல்றது? அப்படியா? நீங்க வந்து அமர்ந்தால் இதே செஞ்சாங்கண்ணா காலமில்ல காலமெல்லாம் எப்பா 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 எனக்கு செஞ்சாங்கன்னாங்க. யாரு உடைக்குமா? பின்ன நாங்க. எப்படிடா? ஏங்க ஆ? இப்ப வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷம் முன்னாடி ஆ. எங்க கல்லூர் அம்மா, கொயரும் அம்மா. இந்த கவிதரு வஞ்சனத்தான் கவிதரு வஞ்சனத்தான் இந்த குடை கொயரும் அம்மா. இந்த கவிதர வஞ்சனத்தான் கவிதர வஞ்சனத்தான் அறிந்து கூறி எம்மா தையலுக்கு ஒரு பையன் தையலுக்கு ஒரு பையன் அந்த ஜனையருக்கு கோழி தையலுக்கு ஒரு பையன் ஜனையருக்கு கோழி தையலுக்கு ஒரு பையன் அண்ணா இந்த உருவத்தை மாற்றி மாற்றி இந்த சிறைக்குழு மேலே அமர்ந்தால் அமர்ந்தால். ஆனா இதுவரைக்கும் நடந்தது இருப்பது உனக்கு தெரியும். தெரியும். இனிமேல் என்ன நடக்க போவது அப்படின்னு பாலுமதி கேட்டால் கேட்டால். அப்போது என்ன நினைத்து நினைத்தால். புதியபாடினால் குடிவாடினால் இந்த சிறைக்குழு குடியாப்பட்டது குடியாப்பட்டது. கர 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 என்று சொல்லுது. சொல்லலும் வர்றா. ஐயே, பாரு. ஆ? சூத்தது ராவ எண்ணெய் பாத்தியாடா? என்னுடைய மகமே. ஆமாங்க எது? ஓ மகமையா ஆ. அது நாங்க வச்ச மகமை. நான் ரவ அதுல எண்ணெய் காட்டலாம் இது சுத்தத்தை நிறுத்தணும். அப்படியா? அப்படி இனிமேல் என்ன அனுபவம் கேட்டால் என்னை நினைத்து துதி பாடினால் கண்டிப்பாக நானே இருந்து அருள்பாளி பயப்படாத. காமிகாவனத்தில் இருந்து அத்தி நகர் செல்லும்படியான வழியில உன் கூட ஆகப்பட்டது கரகராக சொல்லலும் சராஜ் அங்கே பானுமதி இடத்துல இதுவரைக்கும் என்னென்ன கொடுமை செய்தான் அது குறியாக செய்து வந்தால் சொல்லு. பானுமதி இனிமேல் என்ன நடக்க போறதுன்னு பானுமதி கேட்கும் பொழுது சராஜ் உனக்கு தெரியாதம்மா சராஜ் நடந்தது தெரியும். ஆமா. நடந்து கொண்டு இருக்கிறது உனக்கு தெரியும். தெரியும். இனிமேல் அத்தி நகர்ல என்னென்ன நடக்க போறது உனக்கு தெரியாதம்மா. சராஜ் அப்ப நினைத்தால் சிறைக்குள்ள வந்து அமர்ந்து அமர்ந்து வருங்காலம் நிகழ்காலம் செல்லுங்காலம் முக்காலத்தை உணர்ந்து உனக்கு நான் குறியா ஒருத்து உனக்கு நாவில இருந்து பாதுகாக்கிறம்மா என்று சொல்றீங்க அண்ணா நாராயணா. சராஜ் உறுதுணை கொண்டு சராஜ் நான் அத்தி நகர் போறேன். ஆமா. உன்னை நம்பி போறதா எனக்கு பயமா இருக்கு. ஏமா கடைசி வரைக்கும் இருப்பியா கூட? கண்டிப்பாக கூப்பிட்டா வரணும். உண்மையாக அந்த ஆபத்து கூப்பிட்டா வந்துடணும். கண்டிப்பாகமா. உன்னுடைய உறுதுணை கொண்டு சராஜ் அந்த வருத்த சேனல் எடுத்துட்டு வர்றேன். சரி. அதை விளைப்பித்து கண்டிக்கிறது உன்னுடைய பொறுப்பு. நினைக்கிறவை நான் பாக்குறமா. சரியா? போயிட்டு வாமா. வெளியே வருவேன். புறப்படு.
நான் சதி சொல்ல இன்னைக்கு நான் போராடினோ அந்த சண்டால பாவி உலகத்துல நான் மட்டுமான பெண்ணா பிறந்தாரு என்ன இப்படிப்பட்ட பக்கத்துல படுத்து வச்சான் அந்த சண்டால பாவி சத்திரகாந்தி மேல 60 படியில நிறுத்தி அப்பேற்பட்ட ராஜ பெரியவர்கள் இருக்கிற சபையில மருமவன் நான் தாண்டா அந்த குருகுலத்துக்கு குருகுலத்திலே முதல்ல வாக்க பாட்ட மருமவனை கொண்டு வந்து அரசாங்கம் நிறுத்தி அந்த மகப்பாவி அந்த மகப்பாவி தூரியா என்னை என்ன மனப்பங்கம் என்ன மனப்பங்கம் ஊர் மேல போய் குத்துறேன் நானே வேண்டாங்கிறேன் உடம்பு இருக்குது நீ ஊர் மேல நல்ல நல்ல பேர் மாஸ்டர் குத்துருக்கு யாருக்கு பேர் மாஸ்டருக்கு கத்து போட்டு மச்சிரா பேர் மாஸ்டர் யாருக்கு சபாஷ் கணேசன் குத்து சிவாஜி கணேசன் சபாஷ் கணேசன் வாயில வாசம் போயிட்டு சிவாஜி கணேசன் சபாஷ் கணேசன் அப்புறம் எம்ஜிஆர் குத்து எங்க இருக்கு அசாம் நீ குத்துதான் ஒரு மாற போயிட்டாரு நல்ல நல்ல பெரிய குதிரை குத்துருக்கு சார் சரி குத்தாயா வீதி பெரிய வீதியில அசாமி அது சரி நீங்களாம் குத்துறதுலாம் நியாயம் தான் அசாமி நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் எப்படி சாமி எனக்கு என்ன டவுட் கேட்க அவளை ஏற்றா எந்தெந்த தேசத்துல நம்பிக்கல சாமி நம்பிக்கை வச்சேன் சாமி வச்சுற தப்பு இன்னும் எந்தெந்த தேசத்துல யாரு குடும்பத்துல நீ எங்க பச்சு குத்திருக்கிற உனக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க சாமி அதை சொன்னா சாமி యాటెడ్ దస్తల ఎవరెవరు పచ్చుకుతున్నాను அவங்க உனக்கு என்ன ఓర్ యాటెడ్ తీసుకుంటా నువ్వు కూర్చోపనేది புஷ்கண்டா అరే యాటెడ్ దస్తల ఓర్ పచ్చుకుతున్నాను ఓర్ యాటెడ్ తీసుకుంటా నువ్వు కూర్చోపనేది உனக்கு என்ன கொடுத்தாங்க என்னடா சாமி என்னடா அண்ணோட முருகு கண்ணு தமிழ்நாடா அங்கே அங்க ஒண்ணுதான் இங்க ஒண்ணுதான் இந்த விஷயத்துல சாமி ஓ అరే యాటెడ్ దస్తల ఓర్ పచ్చుకుతున్నాను ఓర్ నమ్మిక లేదు ఎట్లా బూట్ల దెంకో నిన్ను మాత్ర పొగల తింటో నిన్ను పెట్టలా చూసి పెట్టాను ఆరు పొన్నటి ఆరు ఆడిగా సామ్యా కట్టే సపడదా దాడకే సామ్యా అంద వేళ వర్తకి నానకూరి ఉంటే பாருங்களாக ஒன்று இல்ல சரகலோகம் பரம உலகம் பாருங்க உலகம் உலகம்
எனக்கு யாரும் துணையில்லையே அடிகாரின் அண்ணன் உண்டு சாமி யாத்த சாமி இந்த பர்சன் தான் நார்னு புற என்னடா கேக்குது அது என்னவோ தெரியல என்னவோ நமக்கு முடியல சாமி சாமி பேசிக்கிறேன் சாப்பானதே தொங்கன கொடுக்கணும்யா தொங்கனா கொடுக்காம ஆறு அப்புறம் தங்காத கொடுக்காம மட்டும் தொங்கனை கொடுக்காம ஏன்டா சிரிக்குது அது பொம்மிட்டு அவங்க அவங்க ஊரு அவங்க சிரிப்பாங்க என்ன பார்த்து ஏன் சிரிக்கணும் எல்லாம் கொண்டாட்டமா இருக்காங்க தான் நல்ல பேசி சாமி அந்த அன்னைக்கு அரிகாரின் அண்ணன் குறவு உண்டு சாமி அண்ணன் குறவா ஆம்பளை குறவும் குள்ள குறவும் சாமி அண்ணன் குறவா சாமி ஆம்பளை ஆமா அண்ணன் குறவும் குள்ள குறவும் சாமி ஆம்பளை குறவும் நெட்டு குறவும் சாமி வருவோம் பாரு சாமி விரதாலத்து தண்டவாள கம்மி மாதிரி வருவோம் பாரு சாமி காத்தாலையில ஆ சாமி நின்னு பெண்டல் உண்டு சாமி இட்ல சேர்ந்து சாமி தெம்பல் சந்தல வச்சு சாமி தெங்கோ தெங்கோ வீட்டுக்காரன் என் பொண்டாட்டிட்டு வந்து அவன் தொம்பத்துல தொங்கும் என் பொண்டாட்டி காட்டிட்டு நின்றுட்டு இருப்பாவா அரசாமி அரசாமி இத்தனை தாசரத்தை குத்திருக்கின்றாய் அரசாமி உனக்கு என்ன பண்ணும் நீ எல்லாம் பச்சை குத்துலாம் ரேட்டு தான் சரி சார் இப்ப எனக்கு பச்சை குத்தணும் நல்ல பெரிய பெரிய மசக்கெல்லாம் போய் குத்துட்டு நல்ல பட்டை வாங்கிட்டு வந்துட்டு சரி பரவாயில்ல பெரிய பட்டம் பெருசா பட்டம் பெரிய குறத்தி சரி உடம்பு பார்க்கும் போது பெருசாதான் இருக்கும் குறத்திக்கு இப்ப எனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு சரி சாமி எனக்கு பச்சை குத்தணும் பச்சை குத்துனா வாழிக்கிண்டாய் அதுக்கு நான் என்ன பண்ணுது பச்சை குத்துனா வாழிக்கிண்டாய் என்ன பண்ணணும் வாழிக்கிண்டாய் கீழே இருக்கு சும்மா இருக்குது அரிக்குதுரா சொல்றேன் அவன் பொட்டிக்காரன் செஞ்சுவான் நமக்கு தெரியாது அதெல்லாம் பச்சை குத்துனா வாழிக்கிண்டாய் என்ன பண்றது பால் வேணுண்டாய் பால் ஆட்டு முளைப்பால் ஓக்காட்டு கால்றாய் ஆமா எங்க அக்காளுக்கு புள்ள பிறந்த இதுதான் தேசமிலம்மாறு நான் எத்தாராயோ அதில் தான் மாதிரி நான் கொண்டு வந்தேன் வராது வராது நாங்கள் போய் சூதா விளைக்கும் அந்த ஜாதி எல்லாம் அவர் தூது செல்வார் அவர் தூது செல்வார் செல்வாமயம் கொள்ளடிப்பார் ஒரு குலபமானி மலையவை உண்டு நிற்பார் உடையவர் கூறியிருப்பேன் இது வயது எங்களை செறிம்பாராய் சாமியா சாமியா மந்திரி ரொம்ப நேரம் வந்து கத்திருக்கிற சாமியா ஒரு சக்கால் சரி என்ன இருமா இங்க இரு எங்க மகாராணி இருக்கிறாங்க நான் போயிட்டு விளக்கம் சாமி ஆமா இது என்ன யாட்டு விடுறேன் டெல்லி அச்சிமா நகரம் நான் 100 அச்சிமா நகரம் ஆயத்தனபுரி போட்டுட்டு ஆயிடுறாங்க டெல்லி அச்சிமா நகரம் அசாமி எஸ்தனபுரி சாமி ஆமா அரசாமி ரொம்ப நேரம் வந்து இந்த கத்தி வரமாட்டேங்குது. ஒருத்தர் என்ன கேட்கற தொங்கன கொடுக்க எట్లా బూట్ల దెంకో నిన్ను మాతి పుక్కల దెంకో నిన్ను పేటల్లో సూడి కట్టను యాత్ర యాత్ర కార్తి మలకాయ వచ్చి పర్రే అత్త సప్రే 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 సప్పిద్రే సప్పిద్రే அடிவா ஒத்தன நான் ஒண்ணு இருக்க நானா ஆளு எனக்கு வாருக்கு வச்சு வாருக்கு வச்சலாம் கட்டுறே என்னடா என்ன எங்க காங்க பண்ணது விட்டுட்டு ஆமா ஓர ஊத்துன்னு சொல்ற அவ ஜாதி என்ன அவ குலம் என்ன அவ கோத்திரம் என்ன அவ வந்து ஓப்படியா ஓர ஊத்து பூஜைக்கு வெளிய டீ மட்டும் தானா காசு பணமா இல்ல சைவம் சைவமா பண்ணி வச்சீங்க சைவமா முனீஸ்வர சைவம் தானடா முனீஸ்வர சைவமா வரமாது அசப்பு சமய வரமாது அது எந்த ஊரு எந்த நாடு நகரிய சொல்லுவாடு
பச்சை மலை பவளம் மலை ஒரு அதுக்கு ஒரு நெல் போட்டு விட இருக்கிற செல்வம் தவிர ஏராளமான செல்வம் அப்படியே மழப்பழையா அந்த குணத்துக்கு எப்படி தெரியும்? என் பதிவானவன் தனராக அவருக்கு எப்படி தெரியும்? என் பதிவானவன் தனராக உள்ளது அச்சா செல்வம் ஏறும் குறையாது. அப்பேற்பட்ட மண்ணு தெரியும். அவளுக்கு எப்படி சொல்லி சத்தியமா நான் காணாத ஒண்ணு தின்னு ஓரம் என்ன திருட்டு என்ன சத்தியமா அது என்ன ஒன்னு நாக்கு தான் திருடும் என்ன திருடுயா அவங்கள்ட்ட கத்திரி வந்து சேர்றது சொல்லி கொடுத்தாலும் கேட்கிறேன். நான் சொல்லணும் சாமி எப்படி ரசிக்கின்றன பொம்பளுக்கு 2 பசங்க இருச்சா உள்ள போறதுக்கு ஐயோ ஆமா இது மட்டும் நீ புள்ள பார்க்க போற உனக்கு தான் ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் மேல ஆயிடுச்சு அஞ்சு நாளையோ 8 நாளையோ 10 நாளையோ எந்த சக்கால் சேர்ந்த எந்த ஓப்பில இருந்தாலும் இந்த தாலி அறுத்துருண்டி பசியாரி
முடியா என்னடா கூலி கேக்குற கூலி கூலி கூட ஏன் கூலி விட கூலி கூட முடியா கூலி தரேன் கூலி கூட கூலி கூட கூலி கூட 50 பவுன் நகை கிட்ட தரேன் சாமி இன்னும் 10 20 லட்சம் பணம் கேட்க சாமி தரேன் தரேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பாதி குறி தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பாதி குறி அரே அப்படின்னா யாங்க சாமி எப்படி கேட்டா எங்களுக்கு அங்காளி எத்திரி பங்காளி எத்தனை பேரு என் 16 பிறந்தவங்க எத்தனை பேரு என் 16 வனத்துக்கு சென்றிருக்காரு எதுனா ஆபத்து நடக்குமா நல்லா வருவாரா அதெல்லாம் பார்த்து சொல்லாத நீ பாட்ட கூலி கொடுத்து கேட்டா கூலி கொடுத்துருக்கேன் சொல்லிக்கிறேன் என்னடி அதோட நிறுத்தி மகராசி பார்த்தோம் சாமி காந்த சோசியம் பார்த்தேன் அப்படி இருக்கும் சாமி நான் கேட்கறது யார்ட்டு கேக்குச்சு யார்ட்டு சாப்பிட சாமி யார்ட்டு கேட்க சாமி நான் கேட்கறத கொடுத்து சாமி உங்க குடும்பத்துல இருக்க சாமி நல்லது கெட்டது அங்காளி எத்தனை பங்காளி எத்தனை அப்படி சாமி ஓப்படை பண்ண சாமி அப்படியே புட்டு 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 வச்சுருவாங்க நீ எதை கேட்டாலும் தடையுமே கிடையாது நான் தரேன் நம்ம பணம் எங்க போடு சாமியா கேட்க சாமியா அண்ணையா அண்ணையா தானமிட்டு நீ அகலா தரைமுடி நீ ஒரு பிள்ளை பிசக்காமல் அதற்கு ரசி அருகாந்தும்பை கொன்றையாதை அதன் ரசினியும் சுற்றி நம்மாய் வந்து சாத்தி கங்கா பவானி தாயே தேவி
ஒரு இருந்தாலும் மன்னிக்கிறாயா டேய் அம்மா ஆ ஆயே அங்காளா இது பெரிய காலியத்தா ஏமா ஊதுற அடுப்பு அமுடிச்சு நான் ஊதுறேன் அதனால கோயில நாயகரம் ஊதிக்கிறோமா வந்து குறைய சொல்லம்மா என் தம்பி என் கூட சுழலுதம்மா நாங்க யாரு எவரு ஏண்டா நாங்க எப்பேர் வேண்டாம் நம்ம ஒரு குறை பையன் வந்துட்டு நம்மளே காலங்கத்துல ஒரு இந்த ஊருக்கா பேச வச்சு தெரிய மாட்டேன் இந்த ஊரை நாட்டு உம்புரு
ஊரு பெருமனுக்கு மட்டும் வந்தா ஒரு மரியாதை இல்ல ஏன்னா இந்த ஊர் நாட்டம் கூச்ச வச்சு போய் நாங்க பேர் பண்ணிருக்க மரியாதை ஊர் ஆட்டோ கும்பிடு தம்பி நானு ஏ சார் 3 பேர் நில்லு 3 பேர் ஊம்பு கும்பிடணும் மரியாதை சாமி சாமி எப்படி சாமி அது எப்படி சாமி இது எப்படி சாமி ஏன் உங்களுக்கு கும்பிடணும் யாரா நில்லு ஏ சாமி கும்பிடுதோ நாங்க எப்பேற்பட்டாலும் மரியாதை போடுறோம்னா நீ பாடி வந்து நீ கூட மடிச்சு பாக்குற என்ன 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 சமாச்சாரம் என்ன ஊருக்கா பெருமசு எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான் ஏன் சாமி இந்த அம்பத்துக்கு ஒரு பொண்டாட்டி அப்படின்னு 9 ஏன் சாமி உனக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி ஏன் படிக்க ஒரு பொண்டாட்டி ஏன் சாமி எனக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா சாமி ஏன் சாமி எனக்கு 8 பொண்டாட்டி அண்ணா ஆமா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நமக்கு நம்ம பொண்டாட்டி எல்லாம் நம்மளா சாப்பாடு போறோம் இல்ல 8 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க ஆமா குறவோ 8 பொண்டாட்டி என்ன பண்றாங்க பொண்டாட்டி இப்ப 8 பொண்டாட்டிக்கு என்ன வேலை ஆமா 8 பொண்டாட்டி ஆமா 8 பொண்டாட்டி ஏ பெரிய பொண்டாட்டி ஏ சாமி சக்க செவன் இருப்போம் உட்காந்துருக்குறோம் காலையில ஏமா தண்ணி கொடுக்காதமா அது இல்லைன்ட்டான் இவனுக்கு காலையில தண்ணி ஊத்தாதீங்க அது இல்லைன்றால பண்ணு போனேன் இல்லைன்றால நீ வர வீட்டுக்கு வரா நீ எப்படி சூடு தண்ணி வச்சு கொடுக்காத உடம்புக்கு தானே கூட ஏ சாமி கேட்ட பொண்டாட்டி ஏ பெரிய பொண்டாட்டி கூட்டியா முறை கட்டுவா ஏ சாமி குடிச்சிடுவா நாம ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறோம் 8 பொண்டாட்டிங்கிறான் 8 பொண்டாட்டில அது ஒரு பொண்டாட்டி நல்லா செக்க செய்வேன்னு இருக்கும் குழந்தை வச்சிருப்பா கூடமரை கட்டும் இப்படிதான் சொல்றா ஆனா சொன்ன போதும் பொண்டாட்டி சாமி ஒய்யா ஜாதி பாரு சாமி ஆமா ஒய்யா ஜாதி சாமி ஒய்யா ஜாதிக்கோ எங்க ஜாதிக்கோ ஏ சாமி ஓதுக சாமி
அம்மா பூக்குற ஆரட்டே நம்மளே போச்சு மீடி மீடி கொலை வந்து ஏ கைடு நம்மளே போச்சு ஆசாமி ஆசாமி போயிட்டு எத்தனை நாளாவது ஆசாமி எத்தனை நாளாவது அத சொல்லு ஏன் பொண்டாட்டி அடையாளம் எதுக்காக தெரியுமா? எதுக்கு இவன் எதுக்காக தெரியுமா? சாமி எனக்கு தெரியும். எத்தனை நாளாவது ஓ எத்தனை நாள் எத்தனை நாள் எத்தனை நாளாவது எத்தனை நாள் ஏ சாமி இவன் ஜாதி பாருங்க எங்க ஜாதியில சாமி எங்க ஜாதியில ஏ சாமி ஒரு ஆச்சு தங்கி வந்தா நாங்க எங்க பொண்டைய ஓத்துக்கிட்டுல சாமி ஒத்துக்க மாட்டோம் சாமி ஏ பாசாமி உங்க பொண்டாட்டி ஏ உங்க பொண்டாட்டி ஒரு கல்யாணம் செய்து ஏ சாமி உனக்கு ரெண்டு பிள்ளை பத்து ஆமா ஏ பக்கத்துல பழைய இது போடுவா இது போன போறான் ஆமா அவன் ஏன் அங்கே போட்டு மஞ்ச மைசூர போட்டு அவனுக்கு அங்கே ரெண்டு பிள்ளை பத்து போட்டு போட்டு ஏ சாமி திரும்ப வீட்டுக்கே வருவா ஏ சாமி அப்படி வந்தாக்கோ ஏ சாமி அப்படி வந்தாக்கோ ஏ சாமி ஊர்ல உள்ள நாட்ட உம்புரு கூடி நாட்டாமியா நாட்ட உம்புரு நான் இல்ல சம்பளம் வாங்குறதா தீபன் சாப்பிட்டா என்ன நினைக்கிறேன் ஏ சாமி நாட்ட உம்புரு நாட்டாம சாமி நாட்ட உம்புரு கூடி ஏ கட்டா பஞ்சாயத்து வச்சு கண்ட போய் நாட்டு பஞ்சாயத்தான் கட்ட பஞ்சாயத்து என்ன தெரியலமா அது எனக்கு அவங்க நாட்டுல மழை பெய்யுதுரா அப்படி கட்டா பஞ்சாயத்து வச்சோம் ஏ சாமி 4 பேர் கூடி ஏ சாமி ஒரு முட்டாட்டி ஒரு வெட்டு தமிழ் ஏ அதனால சாமி ஒரு 1000 ரூபாய் அப்புறம் வைக்குமாவே 1000 ரூபாய் ஆ சாமி 1000 ரூபாய் அப்புறம் வைக்கி ஏ சாமி கோவிலுக்கு 500 ரூபாய் ஏ இந்த ஊர்ல நாட்டவருக்கு 750 ரூபாய் நாட்டம் பேசணுக்கு ஆமா சாமி அவனுக்கு 750 ரூபாய் ஏ சாமி ஊர் தலைவருக்கு 750 ரூபாய் ஊர் தலைவருக்கு 250 ரூபாய் ஆமா சாமி அப்ப அப்படி போட்டு ஏ சாமி அவனுக்கு 2 பேரை பத்து போட்டான் அவன் போட போறான் ஏ சாமி அது பாடு ஓ பட்டாட்டி கிடையாது நீ போயிட்டு வந்து கையில வச்சுப்பா நீ போய் அவனுக்கு 2 பேரை பத்து இட்டு போவே எங்க ஜாதி நீ ரைட்டு தான் ஆமா சாமி உன் ஜாதியில நீங்க ஒத்துக்க மாட்டேங்குதா சாமி ஆனா வீட்டை விட்டு போயிட்டு எத்தனை நாள் ஆச்சு எத்தாச்சு அவன் 8 நாள் ஐயோ ஆமா 8 நாள் ஒரு வாரம் ஆமா ஆயிரத்துல இந்த இப்படி வீட்டு கிடக்குறானே நாம எல்லாம் வந்து இப்படி கொரோனா டைம்ல ஓத்தா வீட்டுக்கு போடி சொந்தக்காரன் வீட்டுக்கு போடி அப்படின்னு மாச கணக்கு விட்டு கிடக்கல என்னமோ 8 நாள் ஒரு வாரம் தான் ஆச்சு ஆமா இதுக்கு போயிட்டு அந்த குறை ஊமி தேம்பி ஆகிறானே இரு அவர்கிட்ட இன்னும் ஒரு சமாசாரம் ஒண்ணு கேட்கணும் அதுக்கு என்ன சொல்லுங்க சபே எத்தனை நாள் ஆச்சு ஏ பண்டாட்டி பாடி 8 நாள் ஆச்சு 8 நாள் ஏ போனவே இன்னும் வரவில்லை ஏ பண்டாட்டி பேச்ச சாமி நான் கடப்பாரி விட்டு பேக்கிறேன் ஏ பண்டாட்டி கடப்பாரி விடு ஏ இரியா ஏ பண்டாட்டி கடப்பாரி விடு அப்புறம் கட்டி விடுவாங்க ஓ சார் கட்டி விடு ஏ சாமி கட்டி விட்டா ரெண்டு போடு சாமி நீயும் மனுஷன் நானும் மனுஷன் என்ன சாமி என்ன சாமி ஆனா அதிகமா கிளம்புது சார் இருக்கட்டும் ஏ சாமி நீ மனுஷன் ஏ பியத்தை நிக்கிறேன் ஆறு கண்ட அந்த பக்கம் போன நானா கண்டா ஏ சாமி நீ மனுஷன் ஏ சாமி நானும் மனுஷன் அப்படியே ஓ பண்டாட்டி ஐயா கோச்சிக்காத
இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை தப்படி இடையில நின்று பேசி அப்புறமா கிட்ட நின்று பேசிக்கிறேன் ஏன் சாமி எனக்கு மண்டை வலிக்குது ஏன் சாமி இங்க கவுள் அடிக்கணும் இந்த மண்டை வலி ஏன் சாமி இங்க கவுள் அடிக்கணும் அந்த கவுள் போடணும்னாக்க இந்த மண்டை வலி தீக்கணும் ஆமா நம்ம தலைவர் பாரு ஜோதி தலைவர் இருக்காரு ஆகிய சாமி அவரே பாபா சாமி பேச்சு சாமி அவர் நீட்டால் சாமி அந்த வாயில சாமி நல்லா அந்த வேலைலாம் குறவும் செய்யுது சரிங்க ஐயா சரியா ஆசாமி அதனால 8 நாள் ஒரு வாட்சா ஆச்சு ஆச்சுன்ற ஆசாமி ஆனா கிராமத்துக்கு ஆசாமி நிறைய குறைச்சிகள் வராங்க நிறைய வரவே நிறைய பேர் வராங்க ஏன் சாமி வராங்க அவங்க வந்து அடையாளம் இருக்குது இருக்கு ஓம் பொண்டாட்டிக்கு என்ன அடையாளம் ஓ சாமி ஏன் முட்டாளம் அந்த அடையாளத்தை சொல்லணும் ஏன் சாமி அந்த அடையாளம் சொல்ல ஓ பொண்டாட்டிக்கு என்ன சாமி ஓ பொண்டாட்டிக்கு என்ன அடையாளம் சொல்லு ஏன்னா ஏன்னா என் பொண்டாட்டில இருந்து தர்றேன் ஏன் சாமி ஏன் பொண்டாட்டி நான் தர்றேன் உன் பொண்டாட்டி தர்றா ஏங்க இது வந்து பெருத்த நகர் ஆசாமி இந்த பெருத்த நகர்ல 1000 பேர் குறைச்சி வராங்க ஆசாமி ஊசி மணி வச்சுக்கிட்டு ஆசாமி அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது அதுக்கு சாமி வாழ்ந்து என்ன அடையாளம் ஓ ஏன் பொண்டாட்டி அடையாளம் ஓ சாமி ஏ சாமி ஏன் பொண்டாட்டி அடையாளம் தெரியுமா ஆமா ஏ சாமி அதே பாட புடுங்கு சாமி ஏ சாமி அதே பாட புடுங்கு அந்த பாலம்